இப்போ செங்கோட்டையனை விஜய் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாரு? இல்லை, விஜய்க்கு செங்கோட்டையன் முக்கியமா, செங்கோட்டையனுக்கு விஜய் முக்கியமா அப்படின்ற கேள்வியில் செங்கோட்டையனுக்கு தான் தாவேக்கா ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவருடைய ஹி வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவ்வளோ நாள் அவருக்கு அரசியல் மட்டும்தான், அதுதான் அவருடைய முழு நேர வேலை. இவ்வளோ நாள் ஒரு தன்னுடைய இளம் வயதிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. டப்புன்னு அந்த கம்பெனிலேருந்து அவரை தூக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார் அடுத்தது? வேற ஒரு கம்பெனிக்கு அந்த வேற ஒரு கம்பெனி போகணும்ல. அப்போ இங்கே வேற என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குது? டிஎம்கே இருக்குது, ரெடியாக டக்குன்னு தூக்கிடும் அவரை. பிஜேபி இருக்குது, கூப்பிட்டுப்பாங்க. இந்த 2 கட்சிகளும் அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த 2 கட்சிகளையும் அவர் தேர்வு செய்யலையே. ஏனென்றால் இவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் இந்த கம்பெனிக்கு, நல்ல லாயலாக இந்த கம்பெனிக்கு உழைச்சிருக்கோம். ஆனால் இனிமேலும் நமக்கு துரோகி பட்டம் வேணாம். தாவேக்காவுக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஒரு மூத்தவர் நம்ம கூட இருக்கட்டும். ஓகே, இஸ் அ வெட்ரன் பொலிட்டீஷியன். ஐ திங்க் 9 முறையோ 10 முறையோ எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. 2வது, இது எல்லாத்தையும் விட அவர் மேலே கடந்த 5 ஆண்டுகளில் எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை. அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது, அதையும் அதில் வந்து நீதிமன்றம் அதில் வந்து அவரை விடுவிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அவர் க்ளீன் மேனாக இருக்கிறாரு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் தே ஹவ் ஆப்டட் செங்கோட்டையனை எதுக்கு அவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்றது. தாவேக்காவில் எதுக்கு தாவேக்கா சேர்த்துக்கணும்ல. அப்போ ஏன் சேர்த்துக்கிட்டேன்னா அவருக்கு ஒரு க்ளீன் இமேஜ் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப முக்கியம். இதனால தான் 2வது அவருக்கு வந்து ஒரு க்ளீன் இமேஜ் இருக்குது. அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். அவருடைய அந்த அனுபவம் வந்து இவர்களுக்கு உதவும். இதுதான் வந்து 2 பேருக்குள்ள அந்த கிவ் அண்ட் டேக்